அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, ஒரு சுவையான நண்டு தொக்கு வீடே மணக்கிற மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கொஞ்சம் ஆயில் மஞ்சப்பொடி போட்டு நல்லா இறால் லைட்டாக சுருங்குற அளவுக்கு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல. சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைன்னா போடலாம், வேணான்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு பேனில் நல்லா ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம வெங்காயத்தை அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை நீங்கள் உள்ளே போட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதில் தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகமாகவே வதங்கிடும், வேகமாக வேலையும் முடிஞ்சிடும். நீங்கள் டக்குன்னு போட்டு நல்லா ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மேலே கருவேப்பிலை தூவிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச இறாலை அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வாடையும் இன்னும் போயிருக்கும். இதோட அந்த தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அதே ஸ்டேஜ்லேயே இறால் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போடலை அப்படின்னா வேலை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கரம் மசாலா தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அடுத்து தேவையான அளவு காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள், இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே வதக்கிக்கோங்க, ஏன்னா எண்ணெயில் வதங்கும் போதும் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை நல்லா ஃபுல்லாக அக்ரி பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய பச்சை மிளகா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2-3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரம் தகுந்த அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டே மாறிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டி கிண்டி மட்டும் விடுங்க. உங்களுக்கு ரொம்ப கிரேவி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை பெரட்டின மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா இது மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு முடித்து எடுத்துட்டாங்கன்னா சூப்பரான அடிபொலி இறால் ரெடி ஆகிடும். இறால் பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு உருளைக்கிழங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு காய் போடணும் அப்படின்னாலும்